அப்படிங்கும்போது கொத்தமல்லி நம்ம உணவுல சேர்த்துக்கிறதுக்கான முக்கியமான பல காரணங்களை நான் சொல்லிட்டேன். ஆக இந்த மாதிரி பல்வேறு பண்புகளால நம்ம இதயத்தை பாதுகாக்கும் ஒரு மிகப்பெரிய கவசமா செயல்படக்கூடியது கொத்தமல்லி. இப்போ கொத்தமல்லி இலைகளுக்கும் கொத்தமல்லி விதைகளுக்கும் இது ரெண்டுல எது பெஸ்ட் அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்விக்கு வருவோம். இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. ஏன்னா ஒரே செடியிலேருந்து வரக்கூடியது தான் கொத்தமல்லி இலையும் விதையும், ரெண்டும் ஒரே விஷயம் தானே. ஆனால் கொத்தமல்லி இலையில வந்து ரெண்டு நுண் ஊட்டச்சத்துக்கள் நம்மளுக்கு முக்கியமானது, மைக்ரோ நியூட்ரியன்ட். ஒன்று வைட்டமின், இன்னொன்று மினரல். வைட்டமின்கள் உங்களுக்கு தெரியும், மினரல்கள் தாதுக்கள்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். இப்போ கொத்தமல்லி இலைகளில் வந்து வைட்டமின்கள் மிக அதிகமாக இருக்கு, பல்வேறு விதமான வைட்டமின்கள். ஆனால் தாதுக்கள் குறைவு கொத்தமல்லி இலைகளில். கொத்தமல்லி விதைகள் பொறுத்த வரைக்கும் இது அப்படியே ஆப்போசிட்டு. தாதுக்கள் வந்து கொத்தமல்லி விதைகளில் ரொம்ப அதிகம். ஆனால் வைட்டமின்கள் வந்து கொத்தமல்லி விதைகளில் குறைவு. ஸோ என்னென்ன வைட்டமின்கள்? வைட்டமின் ஏ, வைட்டமின் சி,